தென்காசி அருகே உள்ள மேலமெஞ்ஞானபுரத்தில் மாவட்ட அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக இந்த போட்டியை சென்னை சைதாப்பேட்டை பெருநகர நீதிமன்ற நீதிபதி இருதயராணி துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மீன்பாடி வண்டி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விளாத்திக்குளம் அருகே கீழ சண்முகநாதபுரம் என்ற பகுதியில் சாலையை கடக்க முயன்ற மீன்பாடி வண்டி மீது அதிவேகமாக வந்த கார் மோதியது. இந்த விபத்தில் மீன்பாடி வண்டியில் சென்ற 7 வயது சிறுவன், 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தார். மேலும் விபத்தில் மீன்பாடி வண்டி மற்றும் கார் அப்பளம் போல நொறுங்கின. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 8வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து 1500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 8வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு அருகே உள்ள பக்தர்கள் தங்கும் விடுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து ஏற்பட்ட போது பக்தர்கள் யாரும் தங்கும் விடுதியில் இல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் இந்த தீ விபத்தில் தங்கும் விடுதியில் இருந்த படுக்கை உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமாயின. ரெமல் புயல் எதிரொலியாக தனுஷ்கோடியில் சுமார் 800 மீட்டர் தூரம் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடி பகுதியில் ரெமல் புயல் காரணமாக கடந்த 4 நாட்களாக வழக்கத்திற்கு மாறாக பலத்த சூறைக்காற்று வீசுவதுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதனால் முகுந்தராயர் சத்திரம் பகுதியில் இருந்து பழைய தேவாலயம் வரையிலான இடைப்பட்ட கடற்கரை பகுதி முழுவதும் சுமார் 800 மீட்டர் தூரம் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 1964ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முன்பு தனுஷ்கோடி பகுதியில் காங்கிரீட் குழாய்கள் வெளியே தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காளை விடும் விழாவை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். ராட்டினமங்கலம் கிராமத்தில் வைகாசி மாதத்தையொட்டி 5ஆம் ஆண்டு காளை விடும் விழா நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு விழாவினை தொடக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது.